ஃபீல்டுக்கு வந்தாச்சு மக்களே. இது 2 தான் ஃபீல்டு. இது 4 ஃபீல்டு, சாரி 5 ஃபீல்டுக்கு. இது 1 2 அங்கே 3, அது ஒரு 4, அது 1 5, மொத்தம் 5 ஃபீல்டு. ஏறக்குறைய 3/4 ஏக்கர் வரும். 3/4 ஏக்கர் வரும். வரும். அரை ஏக்கருக்கு கொஞ்சம் அதிகம் வரும். 3/4 வந்துடும். சரி, எப்படியா 3 மணி நேரம் வச்சுக்கலாம். எப்படியும் ஒரு 2.5 மணி நேரம் நெருக்கி ஓடும். 2 to 3 மணி நேரம் ஓடும். இதை பாருங்கள், ட்ரம் அழுத்துங்க. ட்ரம் இழுக்க போகிறாங்க போல் தெரியுதுங்க இந்த ஃபீல்டு. ஓஹோ, ட்ரம்னா அப்படின்னா அதாவது நடவெல்லாம் போட தேவையில்லைங்க. அப்படியே இந்த மாதிரி ஃபீல்டு ஓட்டிட்டு ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்கும், அந்த ட்ரம்மில் கொட்டி அப்படியே ஆள் வச்சு இழுத்துகிட்டே வந்துடுவாங்க. அதை நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த ட்ரம் நாற்று எப்படி போடணுங்கிற ஒரு வீடியோ ஒரு டைம் நான் போடுறேன். அதை ஒரு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்கே பார்த்திங்கன்னா 1500 தான் எங்கள் ஏரியாவில் போயிட்டுருக்கு. செலவு இல்லை. நம்ம ஒரு ஏக்கராக்கு நம்ம ஆள் வச்சு நடனோம்னா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 8000 அந்த ரேஞ்ச் வரும், முன்ன பின்ன வரும் ஆள் கூலி. ஆனால் ட்ரம் நாற்றுனா 1500 முடிஞ்சிடுங்க. அதில் என்ன பிரச்சனைனா இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு ஒரு சீராக இல்லாமல் வரும். தெரியுதா? நெல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் இறங்கி களை பறிக்கிறது ரொம்ப கஷ்டம். விளைச்சல் நம்மளுக்கு நான் ட்ரம் நாற்றுலாம் இழுக்க மாட்டேங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நடவு தான். நடவு போட்டு அதுவும் நேராக தான் நடணும். எனக்குலாம் நல்லா நூல் பிடிச்சி தான் நடுவேன். ஒவ்வொருத்தரும் அவங்க வசதிக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நடவை போட்டு நீங்கள் நூல் பிடிச்சி நடுற அளவுக்கு ஒரு விளைச்சலோ இல்லை அதில் இருக்கிற கன்வீனியன்ட்டோ எனக்கு தெரிஞ்சு வேறு எதுலேயுமே இல்லைங்க. மிஷின் நாற்றுல கூட ஓகே தான், ஆனால் அதில் கூட அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு பெரிய நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகிற மாதிரி தெரியலைங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு ஏக்கருக்கு 5000ங்க மிஷின் நாற்று. நம்மளுக்கு 2000 நம்ம கரெக்டாக ஆள் பிடிச்சி வச்சோம். நாமளும் அந்த 5000 to 7000 8,000 நட்டு முடிச்சிட முடியும். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா மிஷின் நாளோட நீங்கள் அது பேர் என்னங்க, டக்குன்னு வாயில் வரலைங்க, கோணா வீட்ரு போட்டு நீங்கள் களை எடுக்கணும். அதுக்கு நீங்கள் பெட்ரோல் போடுற செலவு சரியாக போயிடும்னு வச்சுக்கிங்களேன். சாப்பிட்டு வந்துடலாம்ல, களி இருக்குதே. களியா சாப்பிட்டா? ஆடா தெரியும், அவன் வந்தது. ஓட்டி முடிச்சாச்சா? இது சரி. அந்த 2 கல்லையும் உங்களுதேவா? அனந்தா ரைட். ஏன் ட்ரம்மு போடுற? ட்ரம்மு நல்லா விளைச்சல் வருதா? முதல்ல நான் தான் பண்ண போகிறேன். பண்ணல. நாற்று விட்டு நட்டுக்கலாம். சரி, இந்த முறை அப்படி விட்டு ட்ரையல் பார்க்கலான்னு பாடுறேன் அப்படின்னு பார்க்குறேன். முதல்ல தான் நல்லா தான் வருது. ஆனால் நீ மருந்து நிறைய அடிக்கணும். பார்க்கலாம், களமருந்து அடிக்கணும். நீ மருந்து அடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், ட்ரம் நாற்றே போடலாம். ஆனால் அந்த மருந்து அடிக்கிற ஒரு குறைக்கு தான் ட்ரம் நாற்று விட்றதில்ல நான். அப்படியே அந்த தாரி மேலேயே அப்படி அதுக்கு நேரம் இல்லை, தாரி இல்லை, புல்லு தான் அப்படியே போயிடுது. நான் பார்த்ததில்ல. நான்வெஜ் நிறுத்திட்டு வெறும் வெஜ் மட்டும் போட சொல்லிடுறேன். வெஜ் கூட இல்லையாம்பா, ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம்பா வந்தே பாரத்லையா? இல்லை சந்தே பாரத்தில் சாப்பாடு கொடுப்பானுங்களே. ஏன்பா 5 மணி நேரம் சாப்பாடு இது தண்ணி உள்ளையாண்ணா? விட்டா பொழந்துட்டு இருக்குது. வாட்டை விட்டு வெயில் காய. இது தண்ணி நிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாதா?
ஒல்லாம் ஒன்றும் இதுக்கப்புறமா தண்ணி நிப்பாட்டி தான் ஆகணும். வீட்டுக்குனே இருக்க வேண்டாம். தண்ணி நிப்பாட்டி தான் ஆகணும். அதில் என்ன போடுற? இதில் வெங்காயம் என்ன நடுறதுல வெண்டைக்காவா? மேல் பக்கம் இவரு கீழ் பக்கம் இவரு. ஓஹோ, பாகு பிடிச்சிக்கினாங்க. அதுடா கயிறு பின்னாடி பலகையா? பாருங்க பின்னாடி கலப்பை மாட்டிருக்கு. சதுரப்படுத்துறதுக்கு மட்டப்பலகை. இல்லை அப்படி போட்டிங்கன்னா அதில் தண்ணி அப்படி இது தெரியக்கூடாது. மண் இடத்துல புளி ஆகாது. தண்ணி பத்தல மக்களே, இன்னும் தண்ணி வேணும். தண்ணி கம்மி. சால் ஓட்டினது அப்படியே தண்ணி இல்லாமல் நிற்கிது பாருங்க. இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மணி நேரமாக தண்ணி போகணும். இதான் மகளே கரும்பு. நம்ம கருப்பு கலரில் இருக்கும்ல அந்த கரும்பு கிடையாது. சாப்பிட்ற கரும்பு கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கரும்பு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆலக்கரும்புன்னு சொல்லுவாங்க. சுகர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? சுகர் எடுக்கிறதுக்கு, சரக்குக்கு மொலாசஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மொலாசஸ் அதெல்லாம் இந்த கரும்பில் இருந்தால் எடுப்பாங்க. சுகருக்கு இதை வந்து வெட்டி அப்படியே மில்லுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அங்கேருந்து அது எடுத்தது போக அங்கே இருக்கிற மொலாசஸ் வந்து ஃபேக்ட்ரிஸ் வாங்கிக்குவாங்க. டிஸ்டில் ஃபேக்ட்ரிஸ் வாங்கிக்குவாங்க. என்ன மகளே, நம்ம குலதெய்வத்துக்கு போகிற வழி அங்கே தெரியுது பார்த்திங்களா, அந்த புளியா மரம், வேப்ப மரம். அது அந்த வேப்ப மரத்துக்கு கீழே தான் நம்ம குலதெய்வம். வந்து கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்தது 2 மாதத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 மாதம் ஆயிடுச்சு வந்து. இது பார்த்திங்கன்னா குளம். அந்த பக்கம் போனால் நல்லா தெரியும். இது தாமரை குளம். தெரியுது பார்த்திங்களா, அது வந்து குளங்க. அதுக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குலதெய்வம் இருக்கும். குளத்தை க்ளீன் பண்ணணும். அடுத்து இப்போ சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்ற டைமில் சுற்றி க்ளீன் பண்ணி பார்த்திங்களா, மாந்தோப்பு மாங்காய் நல்லா பெருசாக தாங்க இருக்குது. மாங்காய் நல்லா பெருசாக தான் இருக்குது. இந்த தாமரை குளம் அப்படியே இப்படி உள்ள என்ட்ரன்ஸ் வந்தோம்னா நம்ம குலதெய்வம். சமீபத்தில் யாரும் பொங்கல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வச்சது தாங்க. இதோ இந்த விளக்கு தூண், சிலை, சூளம், இந்த ஸ்டேஜு இதெல்லாம் வந்து வேறு ஒருத்தர் பண்ணாங்க. அவங்களுக்கு
ஏதோ வேண்டுதல் வச்சு அவங்க செஞ்சாங்க. இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா காலை போகும், ஏரியிலேருந்து ஏரி ஓவர்ஃப்ளோ ஆகி வர்ற காவாங்க. அதை பார்த்திங்களா, இது அப்படியே போய் அந்த சைடு அப்படியே போய் அப்படி போகும். வாங்க, நல்லா இருக்கா? எப்போவுமே நிழலாக தாங்க இருக்கும். இதான் வந்து உட்காந்துருப்போம். ஒரு ஈச்ச மரம், இதான் ஈச்ச மரம்னு சொல்லுவாங்க. அதாவது பேரிச்சம்பழம் மரம் மாதிரி அந்த ஃபேமிலி, பட்டு பேரிச்சம்பழம் மரம் கிடையாது, ஆனால் அந்த ஃபேமிலி. இதுலேருந்து கூட கருப்பட்டி செய்வாங்க. ஈச்ச மரம் பனங்கருப்பட்டின்னு சொல்கிற பனைமரத்துலேருந்து செய்வாங்க, இதிலேருந்து செய்வாங்க. மாங்காய் நல்லா செம்மையாக இருக்குங்க, பெருசு பெருசாக இருக்குங்க மாங்காய். மாங்காய் காய்ச்சா மங்குன்னுவாங்க. அப்போனா இந்த வருஷம் விளைச்சல் அவ்வளோவா இருக்காதா? மாங்காய் காய்ச்சா மங்கும், புளியங்காய் காய்ச்சா பொங்கும். புளி ஆனால் இந்த வருஷம் கம்மி தான். மாங்காய்னா பூத்து கொழுங்குது. நல்லா இருக்குங்க ஜம்மன். தண்ணி பாருங்க, நம்ம ஓட்டுற அந்த இதுவே தெரியக்கூடாது. நம்ம ஓட்ட அப்படியே பின்னால் வந்து தண்ணி மூடணும், அப்படி இருக்கணும். இன்னும் ஒரு கேணி தான் இருக்குது. 1 2 3 ஓட்டியாச்சு. இன்னும் அந்த அது ஒன்றும் தெரியுதுங்களா, அந்த கட்டி ஒன்றும், இது ஒன்று, அப்புறம் இந்த இது 2 ஓட்டணும். புழுதி இது 2 ஓட்டணும். ஓட்டிட்டு அவ்வளோ முடியுது. அதான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தாங்க வாட்டர் வாஷ் பண்ணிச்சு வண்டியை. மறுபடியும் கொண்டு போய் சேத்துல இறக்கிட்டோம். இதே வேலையாக போச்சுங்க. அதாவது நம்ம ஓட்டி சேரோடையே வச்சுருப்போம், சரி அதனால் கிராக்கி வரும், வாஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு. கிராக்கி வராது. சரி எத்தனை நாள் சேராகவே வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் வாட்டர் வாஷ் பண்ணுவோம். வாட்டர் வாஷ் அடுத்த நாளே வந்து கிராக்கி வேணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சேரை கண்ணி ஓட்டணும்னு சொல்லு. அப்போ வரும் பாருங்க ஒரு வெறுப்பு. ஏடா இத்தனை நாள் சும்மா தானடா வந்து இப்போல்லாம் வந்து கூப்பிடாம என்னைக்கு கழுவி நிறுத்துறமோ அன்னைக்கு தான் வந்து கூப்பிடுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அது எப்பவுமே அப்படிதாங்க. நாம் ஒன்று செஞ்சால் அதுக்கு ஆப்போசிட்டாக தாங்க நடக்கும். ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் நடக்கும். நாங்களும் நிறைய பார்த்துட்டோம். இப்படியே தான் என்னைக்கு வாட்டர் வாஷ் பண்ணுறோமோ அடுத்த நாளே வந்து கூப்பிடுவாங்க. இப்போ ஓட்டிகிட்டு போய் நீ நிற்க வைக்கிறோமா, அடுத்து 2 3 நாள் யார் கைனி ஓட்டுறதுக்கு கூப்பிட மாட்டாங்க, வெறும் புழுதி ஓட்டுறதுக்கு தான் கூப்பிடுவாங்க. வண்டி ஃபுல்லாக சேராக இருக்கும். சரி புழுதியோடு அப்படியே அந்த சேரோடு போய் புழுதி ஓட்டினா வண்டி இதாயிருமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வாட்டர் வாஷ் பண்ணி நிறுத்துவோம் புழுதி ஓட்டிட்டு. அப்போ வந்து கைனி ஓட்டுங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. டேய் படுத்தாதீங்கடா அப்படின்னு. இதில் என்ன பிரச்சனைனாங்க, சேர் ஆகிடுதுல்ல, நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா வண்டி அந்த கிரீஸ் நம்ம பேக் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் தேய ஆரம்பிச்சிடும், பேரிங்லாம் தேய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து கைனி ஓட்டினா உடனே இம்மிடியேட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு ஆயில் போட்டுறது நல்லது. கிரீஸ் போட முடியாது அடிக்கடி, ஆயில் ஆனால் விட்டுறணும். அப்போ தான் அந்த ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும், லைஃப் வரும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். மட்டை பழக்கம் மாட்டுறாங்க. ஒரு சால் ஓட்டியாச்சு. இப்போ அந்த மேடும் பள்ளமாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த மட்டை பழகை போட்டு ஓட்டோம்னா அந்த மேடும் பள்ளம் தெரியாது.
தெரியுதா? கயிறு கட்டி இழுக்கிறாங்க பாருங்க. அதோ தெரியுதுங்களா? அது அப்படியே இழுக்கும்போது மேடு பள்ளம் எதுவுமே தெரியாமல் நல்லா ஒரு மாதிரி சதுரமாக மட்டமாக ஆகிடுங்க. ஸோ தண்ணி நல்லா ஓடி பாயும், மேடு பள்ளமாக இருக்காது கழனி. ஒரு இடத்துல தண்ணி நிற்கிறது, ஒரு இடத்துல தண்ணி பத்தாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சதுரமாக ஆகிடும். ஆஹா, ரிவர்ஸ் வரலாம், ஆனால் அந்த அளவுக்கு இதாக இருக்காது. அவ்வளோ இதே சாதாரணமாயிருது என்ன. அவ்வளோதாங்க, ஓட்டி முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. போகலாங்களா? முடிச்சு அவ்வளோதான், இந்த ஒரு கணி மட்டும் முடிஞ்சுதுங்க. போகலாங்களா? ஆனால் நைட்டு சேலம் கிளம்பணும். போயிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இன்னும் குளிக்க வேறு இல்லை, குளிக்கணும். ஓகேங்க, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.